அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ராபியாஸ் கோல் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோனா வத்த குழம்பு, பட் ஸ்பெஷலாக பச்சை சுண்டைக்காய் போட்ட வத்த குழம்பு. பச்சை சுண்டைக்காய் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, பட் ரொம்பவே இதுக்கு டேஸ்ட் அதிகம். இந்த சுண்டைக்காய் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா ஒரு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நானும் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் நிறையாவே உரித்தேன். ஒரு ஒரு 2 பூண்டு, ஃபுல் பூண்டு வச்சுக்கோங்களேன். ஸோ உரிச்சதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேங்காய், இப்போ தேங்காய் துருவி தான் சேர்க்கணும். பட் என்கிட்ட துருவுறது இல்லைன்னா நான் மிஷின் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் மிக்சியில். ஸோ தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சட்டியில் துருவின தேங்காய், முழு தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி, சரியா? சட்டியில் எந்த எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது மூணுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்களே பார்ப்பீங்க, அந்த சட்டியில் நல்லா ஒட்டிக்கிச்சு, அந்த ப்ரௌனாக இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஆனத்துக்கு. அண்ட் கலரும் நல்லாயிருக்கும் அதை அரைக்கும் போது. ஸோ இதை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேன், அதே சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நமக்கு என்ன வேணுமோ, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா கடலெண்ணெய் எதனா ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூனு. சீரகம் ஆப்ஷனல் தான், நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, பட் வேணால் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு நம்ம உரிச்ச பூண்டை போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். அண்ட் அப்புறம் பச்சை சுண்டைக்காய் இதை போட்டுட்டு நல்லா அதுக்கேற்ற உப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிறதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. நல்லா வதக்கி கொடுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா புளி ரொம்ப ஆட் பண்ண வேணாம். வத்த குழம்புனாலே புளிப்பாக அப்படி தானே இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. புளிப்பு தன்மை கொஞ்சம் இந்த ஆணத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம எடுத்து வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி கொதிச்சக்கப்புறமா நம்ம அதை அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். நம்ம என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம், தனியாக, காஞ்ச மிளகா, தேங்காய், இது மூணையும் போட்டு அரைச்சது இந்த அழகான கலர் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். அதை தேங்காவை நல்லா வதக்கணும். அப்புறம் அதை போட்டு ஒரு சைடில் போட்டு மூடி வச்சுட்டு அதை கொதிக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் என்ன சொல்வேன்னா அப்பளம் தான் சொல்வேன். நிறையா இருக்குது. கேர்டு வச்சுக்கலாம், ஒரு கீரை பொரியலோ, ஒரு ஏதாவது ஒரு காய் பொரிச்சிக்கலாம். பட் எனக்கு அப்பளம் தான் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி அப்பளம் தான், அந்த மிளகு அப்பளத்தை விட இந்த மாதிரி அப்பளம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு இந்த அப்பளம் பொரிச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களே கமெண்ட் செக்ஷனில் என்னைய பாராட்டுவீங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ஷால்லா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு. ஓகேப்பா, இந்த வீடியோ இதோட முடியுது. மீட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ராபியாஸ் கோல் சேனல்.